வணக்கம். இது 8க்கு இன்று வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர் நிலை தொடர்பாக வதந்தி பரப்பிய அமன் என்பவர் பீகாரில் கைது. மேலும் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பீகார் கூடுதல் டிஜிபி தகவல். திருப்பூர் ஜவுளி நிறுவனங்களில் ஜார்க்கண்ட் குழு ஆய்வு. புலனாய்வுத்துறை டிஐஜி தமிழ்வாணன் ஆட்சியருடன் சந்திப்பு. புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளன. கோவையில் ஆய்வு செய்த பீகார் அதிகாரிகள் பேட்டி. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 6 லட்சம் வெளிமாநில தொழிலாளர்கள் உள்ளதாக அமைச்சர் சி வி கணேசன் அறிவிப்பு. கணக்கெடுக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல். சென்னையில் தனியார் பேருந்து இயக்கப்பட உள்ளதாக தவறான புரிதல். ஆய்வுக்கான ஆலோசகரை தேர்வு செய்யவே டெண்டர் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். நாம் தமிழர் மற்றும் ஆதித்தமிழர் கட்சியினர் இடையேயான மோதல். சென்னை போரூர் அலுவலகம் மீது கற்கள் பாட்டில் வீசி தாக்குதல். கைது செய்ய முற்பட்ட போலீசாருடனும் மோதிய ஆதித்தமிழர் கட்சியினர். சென்னையிலிருந்து பினாங்கிற்கு விமான சேவை தொடங்க சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய அறிவுரை. முதலமைச்சர் ஸ்டாலினின் கோரிக்கையை தொடர்ந்து மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கடிதம். மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து சிறப்பாக செயல்படுவார்கள். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் திறந்து வைக்கப்பட்ட அருங்காட்சியகத்தை கண்டு ரசிக்கும் மக்கள். செல்ஃபி எடுத்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இயங்கும் 1155 பெண்கள் விடுதிகளுக்கு அனுமதி இல்லை. ஆர்டிஐ மூலம் வெளியான அதிர்ச்சி தகவல். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையை பார்வையிட 7 மாதங்களுக்கு பின் அனுமதி. பராமரிப்பு பணி முடிந்ததை அடுத்து கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். நீண்ட இழுபறிக்கு பின்னர் திரிபுரா முதலமைச்சராக மாணிக் சஹா தேர்வு. பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாசி திருவிழா தேரோட்டம். அணிவகுத்த தேர்களை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர் நிலை தொடர்பாக வதந்தி பரப்பிய அமன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பீகார் காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்களை உள்ளூர்வாசிகள் தாக்குவதாக சில விஷமிகள் போலியான வீடியோக்களை இணையத்தில் பகிர்ந்த நிலையில் அந்த பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது. அவை போலியான வீடியோ என முதலமைச்சர் ஸ்டாலின், டிஜிபி உள்ளிட்டோர் விளக்கம் அளித்திருந்த நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்களின் நிலை குறித்து ஆய்வு செய்ய பீகாரிலிருந்து உயர்மட்ட குழு தமிழகம் வந்துள்ளது. பீகார் மாநில ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பாலமுருகன், காவல்துறை ஐஜி கண்ணன், தொழிலாளர் நலத்துறை அலோக்குமார், எஸ்டிபி கண்காணிப்பாளர் சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்த நிலையில் கோவையிலும் அம்மாவட்ட அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர். அந்த வகையில் பீகார் மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்துள்ள தொழிலாளர்களுடன் சிறப்பு குழுவினர் நேரடியாக கலந்துரையாடினர். பின்னர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டி, காவல்துறை அதிகாரிகள், தொழில்துறையினருடன் பீகார் மாநில உயர்மட்ட குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். ஆலோசனைக்கு பின்னர் பீகார் மாநில ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பாலமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பீகார் மாநில தொழிலாளர்களிடம் நீண்ட நேரம் உரையாடியதாகவும் அவர்கள் கூறிய கருத்துக்களை மாவட்ட நிர்வாகத்திடம் எடுத்துரைத்ததாகவும் கூறினார். போலி வீடியோக்களால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் இதுகுறித்து அவர்களுக்கு விளக்கியுள்ளதாகவும் கூறினார். வைரல் ஆச்சு. அந்த வீடியோஸ் மூலியமா கொஞ்சம் ஃபேக் நியூஸ் வைரல் ஆச்சு.
அந்த நியூஸ் பார்த்துட்டு அவங்க இடையில கொஞ்சம் பேனிக் இருந்தது. அதுதான் முக்கியமான ஃபீட்பேக். அந்த வீடியோஸ் வந்து அந்த நியூஸ் வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். தொடர்ந்து பேசிய கோவையைச் சேர்ந்த தொழில் அமைப்பான டாக்டின் தலைவர் ஜேம்ஸ், அச்சத்தால் புலம்பெயர் தொழிலாளர்கள் சிலர் சொந்த ஊருக்கு திரும்புவதால் தொழில்துறை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அந்த பீகாருடைய அரசாங்கமும் சரி, அங்க இருக்கக்கூடிய மீடியாக்களும் சரி, எல்லோரும் வந்து அங்க இருக்கிற பேரண்ட்ஸ்களை வந்து தைரியப்படுத்துங்கள். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்கும் வகையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் ஆகியோர் இணைந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அச்சமின்றி பணியாற்ற வேண்டும் எனவும் சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். आपकी समस्या पर तुरंत कार्यवाही की जाएगी और अपराधियों को दंडित किया जाएगा. मेरे प्रिय साथियों, मैं आप सबको ये बताना चाहता हूं कि करूर जिला प्रशासन और करूर जिला पुलिस आप सबके साथ है और आप सब हमेशा की तरह तमिलनाडु में सुरक्षित और कुशल रहेंगे. இதனிடையே புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்பியதாக ஜமுய் மாவட்டத்தைச் சேர்ந்த அமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பீகார் மாநில ஏடிஜிபி ஜிதேந்திர சிங் கங்குவார் தெரிவித்துள்ளார். மேலும் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். अमन नाम का है जो जमुई का रहने वाला है, उसके द्वारा जो वीडियो अपलोड किया गया था वो वीडियो पूर्णतः असत्य ड्रामा. புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாகவும் இதை நம்பி அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தங்களது அறிக்கையினை இந்த உயர்மட்ட குழு பீகார் மாநிலத்தில் வழங்க இருக்கிறது. குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை. பீகார் குழுவினர் நேற்று திருப்பூரில் ஆய்வு நடத்திய நிலையில் இன்று ஜார்க்கண்ட் மாநில குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அம்மாநில புலனாய்வுத்துறை டிஐஜி தமிழ்வாணன், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஷம்ஷாத் ஷம்சி, தொழிலாளர் நலத்துறை இயக்குநர் ராகேஷ் பிரசாத், புலம்பெயர் தொழிலாளர் கட்டுப்பாட்டு அறை பிரதிநிதி சிகா லக்ரா ஆகியோரை கொண்ட 8 பேர் குழுவினர் காங்கேயம், வெள்ளக்கோவில், உடுமலையில் உள்ள நிறுவனங்களில் ஆய்வு செய்தனர். பின்னர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் வினீத் மற்றும் காவல் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். மயிலாடுதுறையில் புலம்பெயர் தொழிலாளர்களை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணியில் 200க்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் நேரில் சந்தித்தனர். அப்போது தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக புலம்பெயர் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். ஹோலி பண்டிகைக்கு வாழ்த்து கூறிய ஆட்சியர் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இனிப்பு ஊட்டிவிட்டனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றி வதந்திகளை பரப்பும் நபர்களை கண்டறிந்து கைது செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருப்பதாக லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரவிய நிலையில் பீகார் மாநில தொழிலாளர்கள் நிலை குறித்து கேட்டறிய லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் சிராஜ் பாஸ்வான் சென்னை வந்தார். பீகார் மாநில தொழிலாளர்களை சந்தித்த அவர் அவர்களின் நிலை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிராஜ் பாஸ்வான் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தவறான தகவல்கள் பரப்பியிருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். பீகார், தமிழ்நாடு இடையே நிலவும் நல்லுறவை கெடுக்க சிலர் முயற்சிப்பதாகவும் பாஸ்வான் தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் போதுமான வளர்ச்சிப் பணிகளை நிதிஷ்குமார் அரசு ஏற்படுத்தாததால் அங்குள்ள மக்கள் இங்கு பணிக்கு வர வேண்டிய சூழல் இருப்பதாக குற்றஞ்சாட்டிய பாஸ்வான், ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு வருவதற்கு முன்பாகவே எந்த சம்பவமும் நடைபெறவில்லை என்று பீகார் அரசு தெரிவித்ததாகவும் கூறினார். Well, I would not want to believe, I would not want to politicize this because the people of my state and the people of Tamil Nadu has got nothing, politics got nothing to do with them, you know. They are here to work for themselves and if they've been attacked, so no politics should. பீகார் மக்களிடம் அச்சமிருந்த நிலையில் இரு மாநில அரசுகளும் பாதுகாப்பு குறித்த உத்தரவாதம் அளிக்க தவறிவிட்டதாக லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பாஸ்வான் வருத்தம் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு மாநில நல்லுறவை கெடுக்க சிலர் முயற்சிப்பதாகவும் கூறினார். So yes, that fear is there and I think the more vocal we get about this, you know, and I think this sense of assurance needs to come strongly
but the state governments. Rather than getting defensive about it, everyone got a little defensive, and there were statements coming from Tamil Nadu government. There were statements given by the leaders of my government in my state, and everything looked that they are getting defensive and they're just trying to cover this the whole thing up. So rather than getting defensive about it, come out, speak to the people of my state also, and give them a sense of security, assurance that everything is fine and everything will be fine. புலம்பெயர் தொழிலாளர்கள் கால நேரம் பார்க்காமல் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்து வருவதாக கட்டுமான பொறியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு சென்றால் கட்டுமான தொழில் முடங்கிவிடும் என்று கட்டுமான பொறியாளர் சங்கத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். கட்டுமான துறையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பங்களிப்பு தொடர்பாக சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சங்க தலைவர் சீனிவாசன் புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பாராட்டினார். புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டதால் கட்டுமானம் சார்ந்த அனைத்து பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருப்பதால் இளைஞர்கள் படித்து வேறு வேலைக்கு சென்று விட்டதாக கூறிய அவர் கட்டுமான பணிகளில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தேவை அதிகளவில் இருப்பதாகவும் கூறினார். புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி சவாலானதாக இருக்கும் என்றும் சீனிவாசன் தெரிவித்தார். இன்னைக்கு கட்டிட தொழிலாளர்கள் இன்னைக்கு ஒரு 100 பேர் தேவை அப்படின்னா நம்ம ஆட்கள் நம்ம தமிழக தொழிலாளர்கள் 40% பேர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது 60% பேர் இன்னைக்கு இல்லை. நம்மளுக்கு வடமாநில தொழிலாளர்களே பற்றாக்குறையா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வடமாநில தொழிலாளர்கள் இங்க வர்றாங்க இல்லையா, அவங்களே நம்மளுக்கு பற்றாக்குறையா இருக்கு. புலம்பெயர் தொழிலாளர்கள் கால நேரம் பார்க்காமல் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்து வருவதாகவும் தமிழ்நாட்டை போன்று வட மாநிலங்களும் வளர்ந்துவிட்டால் கட்டுமான பணிகளுக்காக ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து ஆட்களை அழைத்து வரும் நிலை வந்துவிடும் என்றும் தெரிவித்தனர். உள்ளூர் கட்டுமான தொழிலாளர்களை புறக்கணித்துவிட்டு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் சீனிவாசன் மறுத்தார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து தொடர்ந்து கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு வருவதாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த வட மாநிலம் சொல்றது வெளி மாநிலிருந்து வர வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அந்தந்த மாவட்ட நிர்வாகம் அது டேட்டா எடுத்துட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் சுமார் ஒரு 6 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க. அது துல்லியமான கணக்கு சொல்ல முடியாது. வர எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப போறவங்க போயிட்டு இருக்காங்க. அதுவே சுமார் 6 லட்சம் வெளிமாநில தொழிலாளர்கள் கணக்குல எடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்கோம். சென்னை மாநகரில் பேருந்து சேவையை தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகரில் பேருந்துகளை தனியார் இயக்க அனுமதிப்பது தொடர்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் அரசாணை வெளியிடப்பட்டதாக கூறினார். கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற உலக வங்கியின் கருத்துக்கள் அடிப்படையிலேயே தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கான சாதக பாதகங்களை ஆராய டெண்டர் விடப்பட்டதாகவும் தெரிவித்தார். இப்பொழுது உலக வங்கி வழங்கியிருக்கின்ற இந்த கருத்து என்பது அரசு போக்குவரத்து கழகமும் அந்த தனியார் நிறுவனங்கள் இது இல்லாமல் மூன்றாவதாக ஒன்று அரசினுடைய வழித்தடத்தில் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவது என்பதுதான். எனவே இந்த பேருந்து தனியார் மயமாவது என்பது என்ற பேச்சுக்கே அது இடம் கிடையாது. ஜிசிசி மெத்தட் என்பது ஆய்வு செய்யப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுதுதான் அடுத்த கட்டத்தில் இது குறித்த நாம் செய்திகளை விவாதிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. சென்னையில் தனியார் பேருந்து குறித்த சிந்தனையே கிடையாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு போக்குவரத்து கழகங்களில் எந்த வகையிலும் தனியாரை அனுமதிக்கக்கூடாது என கூறினார். அரசு பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இலவசமாக இயக்கவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அரசு பேருந்துகளை தனியார் மயமாக்க முடிவு செய்வது ஏற்கத்தக்கதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்களுக்கு சேவை வழங்கும் அரசு பேருந்துகளை தனியார் மயமாக்க திமுக அரசு திட்டமிடுவதாக ஆளுங்கட்சி தொழிற்சங்கமே குற்றம் சாட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் பொது போக்குவரத்தை வழங்கும் கடமையிலிருந்து அரசு விலகி தனியார் மயமாக்க முடிவு செய்வது ஏற்கத்தக்கது அல்ல என்றும், பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் என இருதரப்பையும் பாதிக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தனியார் பேருந்து அனுமதிப்புக்கு சர்ச்சையாகியுள்ள நிலையில் அரசின் திட்டம் குறித்து விரிவாக அலசுகிறது இந்த தொகுப்பு.
சென்னை போன்ற நகரங்களில் ஊர்திகளின் பெருக்கத்தால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. இருசக்கர ஊர்திகளும் கார்களும் அதிக எண்ணிக்கையில் இயக்கப்படுவதால் விபத்துகளும் அதிகரிக்கின்றன. இப்பிரச்சினைகளுக்கு ஒரே தீர்வு பொது போக்குவரத்தை வலுப்படுத்துவது மட்டுமே. தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களுக்காக 1107 பேருந்துகள் கொள்முதல் செய்யும் டெண்டரில் மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வகையில் தாழ்தள பேருந்துகளையும் கொள்முதல் செய்ய உத்தரவிடக் கோரி தொடரப்பட்டுள்ள வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனால் அரசு புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகர போக்குவரத்து துறையிடம் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகளை இயக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆலோசகர்களுக்கான ஒப்பந்த புள்ளி கூறப்பட்டுள்ள நிலையில் விண்ணப்பித்தவர்களுக்கான தேர்வு வருகிற மார்ச் மாதம் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. இறுதி செய்யப்படும் ஆலோசனையை தரும் நிறுவனம் மாநகரத்தில் உள்ள பேருந்து வழித்தடங்களை ஆய்வு செய்யும். பேருந்து தேய்மானம், தனியார் பேருந்து நிறுவனத்திற்கான தொகை, லாபத்தில் பங்கீடு, ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான வசதிகள், வழித்தடங்கள் குறித்த முழுமையான தரவுகளை 4 மாதங்களுக்குள் அரசிடம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஆலோசனை தரும் நிறுவனத்தால் வழங்கப்படும் தரவுகளின் அடிப்படையிலேயே அரசு அடுத்த கட்ட பணிகளை தொடங்கும். சென்னை மாநகரில் உள்ள 625 வழித்தடங்களில் தனியார் பங்களிப்புடன் 500 பேருந்துகள் இயங்குவதற்கான சாத்தியக்கூறு அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும். பின்னர் சட்டசபையில் விவாதத்திற்கு முன் வைக்கப்பட்டு உரிய ஒப்புதல் பெறப்பட்டு வாடகை அடிப்படையில் தனியார் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதில் 500 பேருந்துகளையும் பேருந்துக்கான ஓட்டுநர்களையும் தனியார் நிறுவனங்கள் பணியில் அமர்த்துவர். இப்பேருந்துகளுக்கான நடத்துனர்களை அரசு பணியில் அமர்த்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வழக்கமாக தனியாருக்கு வழித்தட இயக்க அனுமதி அளிக்கும் அரசு இந்த விவகாரத்தில் வழித்தட அனுமதி அளிக்காமல் வாடகைக்கு பேருந்துகளை இயக்குகிறது. திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் சூழ்நிலையில் பேருந்து மற்றும் ஓட்டுநர் நடத்துனர் செலவினங்கள் மற்றும் லாபத்தை பகிர்வதற்கான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. ஆலோசனை தரும் நிறுவனம் சாத்தியக்கூறுகளை வழங்கும் பட்சத்தில் 16 மாதங்களில் இத்திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளது. தனியார் பேருந்து சேவைகளால் ஏற்கனவே அரசு செயல்படுத்தி வரும் மகளிர், மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பேருந்து திட்டத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர்த்து மற்ற பகுதிகள் அனைத்திலும் தனியார் பேருந்துகளின் சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக பாண்டியராஜ். சென்னை மாநகரில் பேருந்துகளை தனியார் இயக்கினால் பணி நியமனங்களில் சமூக நீதி பாதிக்கப்படும் என்று சிஐடியு மாநில செயலாளர் சவுந்தரராஜன் கவலை தெரிவித்துள்ள நிலையில் அதில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்துள்ளார். தனியார் வேலைக்கு ஆள் எடுக்கிற போது, கண்டக்டர் டிரைவர்கள் டெக்னிக்கல் எடுக்கிற போது அவர்கள் பட்டியலின மக்களுக்காக அல்லது பிற்பட்ட மக்களுக்காக என்றெல்லாம் இடஒதுக்கீடு தரப்போவதில்லை. சமூக நீதி அங்கே செத்து போகும். தனியார் மயம் இருந்த பேருந்துகளை அரசு மயமாக்கி இப்படிப்பட்ட ஒரு போக்குவரத்து கழகம் நிரூபிக்கப்பட்டு தமிழகத்திலே இந்தியாவிலே அதிக பேருந்துகள் இருக்கின்ற ஒரு போக்குவரத்து கழகமாக கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். எனவே அவருடைய இந்த செயல்பாட்டிற்கு எந்த குந்தகமும் வராத வகையில் இந்த பேருந்துகள் அரசு வசம்தான் இருக்கும். கூடுதலாக வசதி தேவைப்படுகிற இடங்களுக்கு கூடுதல் வசதி அளிப்பதற்கு தான் இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ள சுங்கச்சாவடிகளில் வரும் 1ஆம் தேதி முதல் கட்டணம் அதிகரிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அருந்ததியர்கள் ஆந்திராவிலிருந்து தூய்மை பணி செய்வதற்காக விஜயநகர பேரரசால் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டவர்கள் என்று தெரிவித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. வரலாற்றை மட்டுமே தான் கூறியதாக சீமான் விளக்கம் அளித்த போதும் பல்வேறு தரப்பினர் அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அவருடைய கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் உள்ளிட்ட அருந்ததியர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சீமான் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அவருடைய உருவ பொம்மையை எரித்தனர். அதன் தொடர்ச்சியாக சென்னை போரூரில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆதித்தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நாம் தமிழர், ஆதித்தமிழர் இடையே திடீர் என்ற மோதல் ஏற்பட்டது. இதனிடையே நாம் தமிழர் கட்சி அலுவலகம் மீது கற்கள், பாட்டில்கள் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாம் தமிழர் கட்சியினரும் பதிலுக்கு ஆதித்தமிழர் பேரவையினர் மீது கற்கள், பாட்டில்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதி முழுவதுமாக போர்க்களம் போன்று காட்சியளித்தது.
இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முயன்றனர். இதனைத் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட இரு தரப்பையும் காவல்துறையினர் கைது செய்ய முயன்றனர். அப்போது போலீசார் ஆதித்தமிழர் பேரவை நிர்வாகிகளிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிறகு அனைவரையும் கைது செய்து காவல்துறையினர் பேருந்தில் ஏற்றி சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரமாக பதற்றம் ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் சென்னை மற்றும் ஆவடி சரக போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனிடையே தங்கள் கட்சி போராட்டம் நடத்தும் போது தங்களை அடக்குவதிலேயே போலீசார் கவனம் செலுத்துவதாகவும் தங்களை யாரும் தாக்க வந்தால் போலீசார் மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளர் செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார். நம்ம எந்த போராட்டத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அவங்களோட கருத்து அது தவறான புரிதல் அண்ணன் பலமுறை பேசிட்டாங்க. ஆனால் அது மீறி சில பேரோட தூண்டுதலில் இந்த போராட்டம் நடக்குது. அது போராட்டமாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வன்முறையாக மாறும்போது அமைதியாக இருக்கிறவங்க மேலே கல்ಲು கொண்டு அடிக்கிறது, கட்டையை எடுத்து தாக்கும் போது அதை பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியாது. மேலும் இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட காரணத்தால் இரு தரப்பு மீது வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 திக்குமின்றல் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வரும் 1ஆம் தேதி முதல் கட்டணம் அதிகரிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகள் மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. சுங்கச்சாவடிகளையும் அந்த அமைச்சகமே நெடுஞ்சாலைகள் ஆணையங்கள் மூலம் தனியார் நிறுவனங்களுக்கு ஏலம் விட்டு நிர்வகித்து வருகிறது. இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சுங்கச்சாவடி கட்டணங்களை உயர்த்தப் போவதாக அறிவித்துள்ளது. அதன்படி வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் தற்போது வசூலிக்கப்பட்டு வரும் கட்டணத்தை விட 5 முதல் 10% வரை உயர்த்த முடிவு செய்துள்ளது. இதற்கான ஆவணப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. பணிகள் முடிவடைந்தவுடன் அதன் தரவுகளை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நெடுஞ்சாலை அமைச்சகத்திடம் மார்ச் 25ஆம் தேதி சமர்ப்பிக்கிறது. அமைச்சகம் அனுமதி அளித்ததும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டண உயர்வை பொறுத்தவரை இலகுரக வாகனங்களுக்கு ஒரு முறைக்கு தற்போது வசூலிக்கப்படும் தொகையிலிருந்து 5%, கனரக வாகனங்களுக்கு 10% கட்டண உயர்வு இருக்கும் என கூறப்படுகிறது. பாஸ்டாக் முறையில் தற்போது கட்டண வசூல் நடப்பதால் கார்டில் கழிக்கப்படும் தொகை அதிகமாகும். இதற்கு முன்னர் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி சுங்கச்சாவடி கட்டணம் 5 முதல் 10% வரை உயர்த்தப்பட்டது. இதனால் வாகனங்கள் அப்பொழுது செலுத்தி வந்த கட்டணத்தை விட 10 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை கூடுதலாக செலுத்தின. எக்ஸ்பிரஸ் சாலைகளுக்கு கிலோமீட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 19 காசுகளை மத்திய அரசு கட்டணமாக வசூலிக்கிறது. எக்ஸ்பிரஸ் சாலைகளின் கட்டணமும் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் திறந்து வைக்கப்பட்ட அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள குந்தகை, அகரம், மணலூர் ஆகிய இடங்களில் அகழாய்வுகள் நடந்தன. இந்த அகழாய்வில் செங்கல் கட்டுமானங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், குறியீடுகள் பொறித்த பானை ஓடுகள், சுடுமண் முத்திரைகள், கண்ணாடி, சங்குமணிகள் உள்ளிட்டவை கிடைத்தன. மேலும் குந்தகையில் 100க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. இவை கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவை என தெரிய வந்தது. இந்நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருட்களை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தெரியும் வகையில் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்க தொல்லியல் துறை முடிவு செய்தது. அதன்படி 30,000 சதுரடி பரப்பளவில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் கீழடியில் பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இது 6 காட்சி கூடங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதனையடுத்து பொதுமக்கள் அருங்காட்சியகத்தை பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழர் நாகரிகத்தை எடுத்துரைக்கும் வேளாண் பொருட்கள், மண்பாண்டங்கள், அணிகலன்கள், கண்ணாடி, முதுமக்கள் தாலி போன்றவற்றை கண்டு அதிசயித்த மக்கள் செல்ஃபி எடுத்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர்.
அருங்காட்சியகம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் உள்ள சிலை பார்த்தா வெளியே அவ்வளோ பிரம்மாண்டமாக எங்களுக்கு வந்து அப்படியே மனசில் வந்து ரொம்ப இடம் பிடிச்சிருக்கு. ரொம்ப கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க, அவங்க வாழ்ந்ததுக்கான தடயங்களை எப்படி விட்டு போயிருக்காங்கிறது நம்ம வந்து ஆச்சரியமா இருக்கு. வாரத்தின் அனைத்து நாட்களும் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிடலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அருங்காட்சியகத்தை பார்வையிட தற்போதைக்கு கட்டணமில்லை என்றும் அறிவிப்பு வந்த பிறகு வசூலிக்கப்படும் என்றும் தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலி டாக்டர் பட்டம் வழங்கிய விவகாரத்தில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஞ்சு பேரை கரெக்ட் பண்ணி கொண்டு வரீங்க. ஸ்டூடெண்ட் கரெக்ட் பண்ணினா அட்மிஷன் போட வைக்கணும். 5 பேரையா? ஆமா, நான் ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மென்ட் சார். இன்ஜினியரிங் கல்லூரி சீட்டுகளுக்கு ஆள் பிடிப்பது போல கலாய்த்து காமெடி செய்த யூடியூப் பிரபலங்கள் கோபி சுதாகரின் காமெடியை உண்மையாக்கி மோசடி செய்த கும்பல் இவர்கள்தான். சென்னையை சேர்ந்த சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமை கவுன்சில் என்ற தனியார் அமைப்பு சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் பிரபல நகைச்சுவை நடிகர் வடிவேலு, இசையமைப்பாளர் தேவா, நடன இயக்குனர் சாண்டி, தொலைக்காட்சி பிரபலம் ஈரோடு மகேஷ், யூடியூப் பிரபலம் கோபி மற்றும் சுதாகர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் கலந்து கொண்டு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கினார். ஆனால் வழங்கப்பட்டது போலி டாக்டர் பட்டங்கள் எனவும் தனியார் அமைப்பு வழங்கிய டாக்டர் பட்டத்திற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலும் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் தரப்பில் மாம்பலம் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டன. புகாரின் பேரில் நிகழ்ச்சி நடத்திய அமைப்பின் இயக்குநரான ஹரிஷ் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர். இதனிடையே முன்ஜாமீன் கோரி ஹரிஷ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அதனை அடுத்து ஆம்பூரில் தலைமறைவாக இருந்த ஹரிஷ் மற்றும் அவரது கூட்டாளியான இடைத்தரகர் கருப்பையா ஆகியோரை கைது செய்து சென்னை அழைத்து வரப்பட்டனர். மேலும் இவர்களிடம் இருந்து போலி டாக்டர் பட்டம், போலி ஆவணங்கள், 96 பதக்கங்கள், போலி முத்திரைகள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் பிடிபட்ட ஹரிஷ் போலியாக டாக்டர் பட்டம் கொடுத்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்து வந்தது தெரிய வந்தது. பணம் கொடுத்தாவது பெயருக்கு பின்னால் டாக்டர் பட்டம் சேர்த்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள்தான் ஹரிஷின் கையில் சிக்கிய ஆடுகள். ஆட்டுக்கு பேரம் பேசுவது போல் 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை டாக்டர் பட்டங்களை விற்பனை செய்துள்ளார். அதற்கு முன்னதாக மாவட்டம் முழுக்க புரோக்கர்கள் மூலம் ஆட்களை பிடித்து சென்னையில் 3 இடங்களில் போலி டாக்டர் பட்டம் வழங்கி லட்சக்கணக்கில் பணம் பறித்துள்ளார். தற்போது மோசடியை பெரிய அளவில் கொண்டு செல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலியாக நடந்த டாக்டர் பட்ட விழாவிற்கு 50 பேரிடம் வசூல் செய்து ஏமாற்றியுள்ளார். அதற்காக திரை பிரபலங்கள் முதல் யூடியூப் பிரபலங்கள் வரை அவர்களுக்கே தெரியாமல் பிராண்ட் அம்பாசிடர்களாக பயன்படுத்தியுள்ளார். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நிலையில் கைதான ஹரிஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளிடம் தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 6 இலக்க ஹால்மார்க் இல்லாத தங்க நகைகளை விற்பனை செய்யக்கூடாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தங்கத்தில் ஹால்மார்க் என்றால் என்ன என்பதை இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். தங்க நகையில ஹால்மார்க் அப்படின்னா என்ன? ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஹால்மார்க் இல்லாத தங்க நகைகளை விற்பனை செய்யக்கூடாதுன்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்க. அது என்ன ஹால்மார்க் அப்படின்னா, நீங்க வாங்கக்கூடிய தங்கம் தரமானதா அப்படின்றத குவாலிட்டி செக் பண்ணி உத்தரவாதம் கொடுப்பதுதான் இந்த ஹால்மார்க். சரி, இதை யார் உறுதி செய்வாங்க அப்படின்னு பார்த்தா மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ற அமைப்பு தான் இதை உறுதி செய்யும். சோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நீங்க நகை வாங்கும் பொழுது இந்த BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் லோகோ இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த நகையில 916 லோகோ இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த
இந்த 916 அப்படிங்கிறது 22 கேரட்டை குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு கேரட்டுக்கும் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மாறும். அது என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர நாணயம் பகுதியில் உங்களுக்கு சொல்றேன். அது போக 6 இலக்கம் கொண்ட எண் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதை வைத்துத்தான் இந்த நகையினுடைய தரம், இந்த தங்கம் எங்க பரிசோதிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். எல்லா நகைகளுக்கும் இது வேண்டுமா அப்படின்னா கிடையாது. தங்கத்துல பல ரகங்கள் இருக்கு. 8 கேரட், 10 கேரட், 14, 18, 22 கேரட் நகைகள்னு இருக்கு. அதுல 14, 18, 22 கேரட் தங்கத்தை வைத்து செய்யக்கூடிய நகைகளுக்கு இந்த ஹால்மார்க் அப்படிங்கிறது அவசியம். இது இருந்தால் தரமான தங்கம் அப்படிங்கிறது நிச்சயம் செய்யப்படுகிறது. அதனால அந்த நகைக்கான ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது அதிகம். இந்த நடைமுறை கடைகளுக்கு மட்டும்தான். மக்களிடம் இருக்கக்கூடிய பழைய ஹால்மார்க் இல்லாத தங்கத்தை நீங்க கடையில போய் விற்பனை செய்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாட்டில் 1155 பெண்கள் விடுதிகள் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட தகவலில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு விடுதிகள் மற்றும் வீடுகள் சட்டம் 2014 படி அனைத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் தங்கும் விடுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் உரிமம் பெற வேண்டும். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட தகவலில் தமிழ்நாட்டில் உள்ள 1748 பெண்கள் தங்கும் விடுதியில் 1155 விடுதிகள் அனுமதியின்றி செயல்படுவது தெரியவந்திருக்கிறது. சென்னையில் உள்ள 714 பெண்கள் தங்கும் விடுதியில் 31 விடுதிகள் மட்டுமே அனுமதி பெற்றிருப்பதாகவும், சென்னையில் மட்டும் 683 பெண்கள் தங்கும் விடுதிகள் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்க ஒற்றை சாளர முறை அனுமதியை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என விடுதி அமைப்பாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சிங்கிள் விண்டோ ப்ராசஸ் பண்ணாங்கன்னா எங்க எல்லாருக்குமே ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சுவலி இது என்ன பண்றாங்கன்னா, ஃபயர் லைசன்ஸ் எடுங்க, ஃபுட் லைசன்ஸ் எடுங்க, ஸ்டெபிலிட்டி எடுங்க. இது ஒரு சர்க்கிள் மாதிரி. இங்க போய் நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நாங்க சமைச்சு 3 வேளை சாப்பாடு போறதுக்காக ஃபுட் லைசன்ஸ் வாங்க போறோம். ஃபுட் லைசன்ஸ் வாங்க போனா ஃபயர் லைசன்ஸ் வாங்குனீங்களான்னு கேக்குறாங்க. சரி, இங்க இருந்து நம்ம வந்து ஃபயர் லைசன்ஸுக்கு போனோம்னா ஸ்டெபிலிட்டி நீங்க வாங்கிட்டு வாங்கன்றாங்க. ஸ்டெபிலிட்டிக்கு போனோம்னா ஒரு இன்ஜினியர் கிட்ட வாங்கணும், கார்பரேஷன்ல வாங்கணும், கார்பரேஷன்ல இருந்து இது வாங்கிட்டு திருப்பி இங்க வரணும். இந்த சர்க்கிள் எங்களுக்கு முடியறதுக்கே 1 இயர் ஆயிடும். திருப்பி ரினியூவல் வந்துடுது. சென்னைக்கு அடுத்தபடியாக திருப்பூரில் 113 விடுதிகள் அனுமதியின்றி செயல்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள 873 பெண்கள் தங்கும் விடுதிகளுக்கு சமூக நலத்துறை இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் 379 பெண்கள் தங்கும் விடுதிகள் மூடப்பட்டிருப்பதாக ஆர்டிஐ தகவல் மூலம் தெரியவந்துள்ளது. மாசி மகத்தை முன்னிட்டு ஏராளமான இருளர் பழங்குடியின மக்கள் மாமல்லபுரத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். இருளரின மக்கள் தங்களின் பாரம்பரிய திருவிழாவாக மாசி மகத்தை கொண்டாடுகின்றனர். இதற்காக ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வந்த இருளரின மக்கள் கடலில் புனித நீராடினர். மாமல்லபுரம் கடற்கரையில் குவிந்த அவர்கள் மொட்டையடித்தும் காதுகுத்தியும் திருமணம் போன்று சுப நிகழ்ச்சியையும் நடத்தினர். தங்கள் குலதெய்வமான கன்னியம்மன் மாசி மாத பௌர்ணமி என்று கடற்கரையில் அருள் பாலிப்பதாக பழங்குடியினர் நம்புகின்றனர். கீழ்நாடு கன்னியம்மனை மாமல்லபுரம் கடற்கரைக்கு நாங்கள் வருஷம் வரா மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் வந்து இந்த திருவிழாவில் நாங்கள் கலந்துன்னு இருக்கிறோம். இது எங்களுடைய மூதாதையர்கள் காலத்திலேருந்து நாங்கள் இந்த வழிபாடு வந்து தொட்டு நாங்கள் செய்துன்னு வரோம். கடந்த ஆண்டு இதே மாசி மகத்தன்று நிச்சயம் செய்த ஜோடிகளும் திருமணம் நடைபெற வேண்டிக் கொண்டவர்களும் இந்த ஆண்டு திருவிழாவின் போது மாமல்லபுரம் கடற்கரையில் திருமணம் செய்து கொண்டனர். நான் வந்து உள்ள ஒரு நான் போன வருஷம் வந்தேன். அந்த வந்ததுக்கு இந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு அப்போ வேண்டிக்கினேன். இதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாம் ஒத்துக்கினாங்கன்னா நான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி அது மாதிரி ஒத்துக்கினாங்க. அதனால் நான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். தென்னங்கீற்றும் துணிகளால் சிறு குடில்கள் அமைத்தும் தங்கியுள்ள இருளர் பழங்குடியினர் அங்கேயே சமைத்து சாப்பிட்டு இன்று இரவு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். பழங்குடியினரின் வசதிக்காக குடிநீர், மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மாமல்லபுரம் பேரூராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது. மாசி மகத்தை முன்னிட்டு கடலூர் வெள்ளி கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மாசி மாத பௌர்ணமியொட்டி கடலூர் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு கிராமங்களிலிருந்து டிராக்டர், மினி லாரி போன்ற வாகனங்களில் உற்சவமூர்த்தி சிலைகள் தேவனாம்பட்டினம் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டன. தொடர்ந்து சாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது.
இதைத் தொடர்ந்து தேவராம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் ஏராளமானவர்கள் புனித நீராடி மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். திருச்சி, ஸ்ரீரங்கம், அம்மா மண்டபம், காவிரி படித்துறையில் முன்னோர்களுக்கு ஏராளமானோர் திதி கொடுத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாசலம் மணிமுக்தா ஆற்றில் சுற்றுவட்டார மக்கள் திரண்டு புனித நீராடி மறைந்த முன்னோரை வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே வீரசோழபுரம் மணிமுக்தா ஆற்றிலும் முன்னோர்களுக்கு தேங்காய், பச்சரிசி, வெல்லம், காய், கீரையை தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடைபெற்ற மாசி தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்தனர். விஸ்வரூப தரிசனம், உதய மார்த்தாண்ட அபிஷேகத்தை அடுத்து குமரவிடங்க பெருமானும் தெய்வானையும் தேரில் எழுந்தருளினர். முதலில் விநாயகர் தேர், அதனைத் தொடர்ந்து குமரவிடங்கன் தேர், அதனை அடுத்து தெய்வானை தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. அரோகரா என முழக்கமிட்டபடி திரளான பக்தர்கள் தேரை 4 மாட வீதிகளில் இழுத்துச் சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயிலில் மாசி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பெருமாள், தாயார், ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். கரூர் தாந்தோணிமலை கல்யாண வெங்கடரமணர் கோயிலில் மாசி மகத்தையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம், இடைவேளைக்கு பிறகு. சென்னை பெரும்பாக்கத்தில் தனி கட்டடமின்றி அடுக்குமாடி குடியிருப்பில் செயல்பட்டு வருகிறது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. புதிய கட்டடம் கட்டப்படும், இன்னும் செயல்பாட்டுக்கு திறக்கப்படாததால் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி செயல்பட்டு வரும் அரசு பள்ளி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கிரீன் சாலை, கோட்டூர்புரம், ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வந்தவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் குடியமர்த்தப்பட்டனர். அப்போது தற்காலிக ஏற்பாடாக அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் தரைத்தளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியாக மாற்றப்பட்டது. 2017ஆம் ஆண்டு முதல் இக்குடியிருப்பு பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. தரைத்தளத்தில் உள்ள 24 வீடுகளில் 20 வீடுகளில் பள்ளி இயங்கி வருகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 330 மாணவர்கள் இப்பள்ளியில் படிக்கின்றனர். ஆனால் பள்ளிக்கான எந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் இங்கு இல்லை என்பது பெற்றோரின் குற்றச்சாட்டாக உள்ளது. எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணு 3ஆவது படிக்குது, பையன் 2ஆவது படிக்கிறான். எங்கள் பிள்ளைங்க இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க. உட்கார முடியல, பசங்களோட அடிச்சுக்கிறாங்க, கம்ஃபர்டபுள் இல்லை, வாமிட் வருது, சுமல் வருதுன்றாங்க. சத்துணவு கொடுக்கலான்னு வந்தால் மேலேருந்து தண்ணி ஊற்றுறாங்க. ஒரு நாள் சத்துணவு கொடுக்கலான்னு வந்தேன், மேலேருந்து கீழே துணி பிஞ்சிட்டு தண்ணி ஊற்றிட்டாங்க. பள்ளியில் மதிய உணவு அமர்ந்து சாப்பிட இடமில்லாத காரணத்தால் பெற்றோர் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து சென்று உணவளித்து பின்பு மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வரும் நிலை உள்ளது. இங்கே 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பிரின்ஸ் மேக்ஸ் அவன் பேர். பார்த்திங்கன்னா லாக்டவுனில் தான் இங்கே அவன் சேர்த்தமே இந்த ஸ்கூலு. இங்கே ரொம்ப அவனுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. டாய்லெட்லாம் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை. பார்த்திங்கன்னா அதனால தான் நாங்கள் வீட்டில் டெய்லி இட்டுட்டு போய் சாப்பிட வைக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப யூரின் ஸ்மெல்லாம் வருது. ரொம்ப குழந்தைங்களுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமலே ஆகுது. 330 மாணவர்களுக்கு 2 கழிப்பறைகள் மட்டுமே உள்ள நிலையில் கட்டடத்திற்கு சென்றாலே கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் பெற்றோர் விரைவில் புதிய பள்ளி கட்டடத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பிள்ளை படிக்கிறான், வாரத்துக்கு 2 நாள் லீவ் இதனாலே வருது. ஒரு எதுவுமே கிடையாது, என்ன சொல்ல, சுத்திகரிப்பு கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து சொன்னாதான்
இந்த மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது, டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கப்புறமா இந்த டெட்டாயில் அதெல்லாம் தெளிக்கிறாங்க. வசதிகள் மற்றும் சுகாதாரமற்ற சூழலில் குழந்தைகளை படிக்க வைப்பது குழந்தைகள் கல்வி உரிமை சட்டத்திற்கு எதிரானது என்கிறார் சமூக செயல்பாட்டாளர் ஜோயல். 2021 அக்டோபரில் டிராஃப்ட் ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பாலிசின்னு ஒன்று வந்துச்சு. அதை வச்சு அதுக்கான கமெண்ட்ஸ் கேட்டாங்க. அது வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு பேச்சும் வரல. அதை வந்து அமெண்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு சேஃப் கார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் பசங்களுக்கு, பெண்களுக்கு, அவங்க பேரண்ட்ஸ்க்கு. இதனிடையே தனியார் அமைப்பு உதவியுடன் அருகிலேயே புதிய பள்ளி கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள கல்வித்துறை அதிகாரிகள் விரைவில் புதிய கட்டடத்திற்கு பள்ளியை மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். சிறுவயதிலேயே தந்தையால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு தெரிவித்துள்ளார். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நடிகை குஷ்பு அண்மையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் 8 வயதிலேயே தனது தந்தையால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறினார். அதனை மறக்கவும் அதிலிருந்து மீளவும் நீண்ட நாட்கள் ஆனதாக நடிகை குஷ்பு தெரிவித்தார். மனைவியை துன்புறுத்துவது பிறப்புரிமை என்று நினைத்துக் கொண்டு தனது தந்தை நடந்து கொண்டதாகவும் குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். சிறுவயதில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் குழந்தைகள் வாழ்க்கை முழுவதும் அச்ச உணர்வோடு இருக்க நேரிடும் என்று குஷ்பு கூறினார். தனது தந்தையை எதிர்த்து 15 வயதிலேயே குரல் எழுப்பியதாக குஷ்பு குறிப்பிட்டுள்ளார். குடும்பத்தில் உள்ள ஆண்களை எதிர்த்து போரிட்டதால் மற்றவர்களை எளிதாக சமாளிக்க முடிவதாக குஷ்பு தெரிவித்துள்ளார். சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சென்னையிலிருந்து மலேசியாவின் பினாங்கிற்கு நேரடியாக விமான சேவை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இந்திய விமான நிறுவனங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து மலேசியாவில் உள்ள பினாங்கிற்கு நேரடி விமான சேவையை முன்னுரிமை அடிப்படையில் தொடங்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதில் தமிழ்நாட்டிற்கும் பினாங்கிற்கும் இடையிலான கலாச்சார பிணைப்புகள், வர்த்தக உறவுகள் மற்றும் சுற்றுலா வாய்ப்புகள் மேற்கோள் காட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் சென்னையிலிருந்து பினாங்கிற்கு இடையிலான நேரடி விமான சேவையை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இந்திய விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்திய விமான நிறுவனங்களின் ஆதரவுடன் பன்னாட்டு விமான போக்குவரத்தை ஊக்குவிப்பதில் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உறுதி பூண்டிருப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கும் திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, 5 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் தென் மாவட்டங்களை தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உயர்த்த பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதாக கூறினார். கிராமப்புற மக்களின் வருமானத்தை பெருக்கவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வேலை உறுதி திட்டத்தின் கீழ் குடும்பங்களுக்கு வேலை வழங்கப்படக்கூடிய சராசரி நாட்களை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள். இன்றைய ஆய்வின்படி கடந்த ஆண்டிற்கான அண்ணா மறுமலர்ச்சி திட்டப் பணிகள் அதிக அளவில் நிலுவையில் இருப்பதை கருத்தில் கொண்டு பணிகளை துரிதப்படுத்துங்கள். மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல என்றும் அது ஒரு மனிதனின் வாழ்க்கை என்றும் கூறிய முதலமைச்சர் மக்களுக்கு சான்றிதழ்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கூட்டத்திற்கு பின்னர் அரசு விருந்தினர் மாளிகை செல்லும் வழியில் திடீரென காரில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு காத்திருந்த மக்களிடம் மனுக்களை பெற்றார்.